வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் ஹை வாலட்டைல் இருந்தாலும் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கன்க்ளூட் வித் பெட்டர் வே 64 புள்ளிகள் அதிகரித்து 22,120 முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, நேற்றைய தினம் நமது பதிவிலே எடுத்து பாருங்கள். கடைசியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்றைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஸோ அது கிளியராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 3 டைம்ஸ் கொடுத்தது வாங்கி விற்பதற்கு ஏதுவாக. ஸோ இதுதான் இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். திருப்பி அதெல்லாம் சொல்கிறோம், அந்த சண்டேயில் போட்டது டெய்லி கேட்டுங்க. அப்போ தான் அது என்ன தேதியில் எப்படி மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் நிஃப்டி மிட் கேப் பார்த்தோன்னா மாடரேட்லி ஹையர் 0.41, ஸ்மால் கேப் 0.43% விழுந்திருக்கு இன்றைய தினம். அட்வான்சஸ் 902, டிக்ளைன்ஸ் 1216. ஸோ மார்க்கெட்டினுடைய ஓவரால் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் வந்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி மறுபடியும் அது ஒரே குதி, கிட்டத்தட்ட 11.52% ஏறி க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 21 கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. ஸோ ரிஃப்ளெக்டிங் இன்க்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அதற்கு தகுந்தபோல் மார்க்கெட்லேயே அந்த மூமெண்ட், அந்த டான்ஸை பார்க்க முடிஞ்சது இன்றைய தினம். துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, மெட்டல், ரியாலிட்டி இந்த மூன்றும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆட்டோ, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் எனர்ஜி இன்றைக்கி ஒரு டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க சிப்லா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதானி போர்ட்ஸ், டிவிஸ் லேப், அதானி என்டர்பிரைசஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டிசிஎஸ், ஹிண்டால்கோ, பிரிட்டானியா, சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் பெரிய டிவைடு கீழே விழுந்திருக்கு. தென் பிபிசிஎல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. மெயினாக டாடா மோட்டார்ஸ் விழுந்ததற்கு முக்கிய காரணம் அந்த ஜக்வாருடைய சேல்ஸ் இந்த வருடம் குறைவாக இருக்கக்கூடும் என்ற கணிப்பு வந்த பிறகு அது ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் சில அதர் முக்கிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வெளிவந்துள்ள சிபிஐ டேட்டா 4.83% வைசஸ் 4.85. எதிர்பார்த்தது 4.80, நல்ல பெட்டர் தான் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் அதுபோல் 647 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 72,080, வெள்ளி 110 ரூபாய் அதிகரித்து 85,020, க்ரூட் ஆயில் 42 ரூபாய் அதிகரித்து 6,593 விநியோகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி மெட்ரோ பிராண்ட், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அண்ட் இமாமி, ஐஓசி இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மெயினாக இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணிக்கு ஒரு லோ வந்தது. எகெயின் 10:45க்கு மறுபடியும் புதிய லோ வந்தது. அதுதான் இன்றைக்கி லோ 21,821. அதுக்கப்புறம் அந்த உச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 22,131. ஸோ அது வரலையும் போயிட்டு 22,120.05 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட உச்சத்துக்கிட்ட தான் சந்தைகள் இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க எபோவ் ஆவரேஜ் வால்யூம், அதுவும் ஒரு இன்றைய தினம் டே ஹையில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்தோன்னா ஆஃப்டர் எ லாங் டைம், மோர் தென் 10 ட்ரேடிங் செஷன் இன்றைய தினம் அதாவது கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் வீழ்ச்சி அடைந்தது. அதில் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 500 பாயிண்ட் ரெக்கவரி. அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் இன்றைக்கி டே ஹையில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜென்ரலாக மார்க்கெட் இந்த 21,250 லெவல் அப்படிங்கிறது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது பேசுகிறதுக்கு அதற்கு முன்பாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னாக்க 21,750க்கு கீழே தான் அதெல்லாமே பேச முடியும். அதற்கு மேலே ஏற ஏற பார்த்தோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ப் மூவ் இன்னைக்கு நடந்தது இல்லையா, இந்த 22,250லேருந்து 22,350, 22,250 to 22,350. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த 22,350 தாண்டினால் ஓவரால் புல்லிஷ் சந்தைகளில் வரக்கூடும். அதர்வைஸ் திருப்பி மறுபடியும் 21,750. ஸோ இந்த நியர் டேர்ம் பார்த்தோன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அப்சர்வ்டு மூமெண்ட் அப்பப்போ வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ அதனால்
இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் த என்ன சொல்கிறது, ஒரு பம்பர் ரோடு, குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஜூன் 4ஆம் தேதி வரலையும் செல்லக்கூடும். அதன் பிறகுதான் சந்தைகளுடைய போக்கிலே நாம் ஒரு தெளிவான ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் அருமையாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை வந்து கொடுக்கக்கூடும். நாளை தினமும் இதே இந்த வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். நாளைக்கு விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.